Hello friends, welcome to Mrs. Home Cook. இன்னைக்கு நம்ம டே 2 ஆஃப் பேக்கிங் கிளாஸில் 3 குட்டி குட்டி டாபிக்ஸ் பார்க்க போகிறோம். ஆனால் பேக்கிங்க்கு இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான டாபிக். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட மிஸ்ஸஸ் ஹோம் குக் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கேக் டின்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். டின்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா உங்களுக்கே தெரியும், நிறைய ஷேப்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது. சர்க்கிள், ஸ்கொயர், ரெக்டாங்கிள், கப் கேக் டின்ஸ், பார்பி டால் டின்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஹார்ட் டின்ஸ், இந்த மாதிரி நிறைய டின்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சர்க்கிள் டின்ஸ் எடுத்துக்கலாம். இதில் என்ன சைஸ் ஆஃப் டின்ஸ், என்ன கேஜி கேக் பண்ணலான்னு நான் சொல்கிறேன். நீங்கள் அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இட் வில் பி யூஸ்ஃபுல், உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச் டின்லேருந்தே வந்து இருக்குது. இந்த 3 இன்ச் டின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பென்டோ கேக்ஸ்லாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ பென்டோ கேக் டின் அப்படின்னு நீங்கள் கேட்டாலே உங்களுக்கு வந்து இது கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச் டின். 4 இன்ச் டின் வச்சு நம்ம வந்து 1/4 கிலோ கேக் வந்து நம்ம பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து 5 இன்ச் டின். இதுவும் 1/4 கிலோ கேக் பண்ணுறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ரெண்டும் 4 இன்ச் அண்ட் 5 இன்ச்க்கு என்ன டிஃப்ரென்ஸ்? ரெண்டுமே 1/4 கிலோ தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் 4 இன்ச் டின்னில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கேக் நல்ல ஹைட் கிடைக்காது, அவ்வளோக்கா ஹைட் வந்து உங்களுக்கு கிடைக்காது. இதுவே 5 இன்ச் டின்னு நீங்கள் பண்ணும்போது அதே 1/4 கிலோ கேக் உங்களுக்கு நல்லா வந்து ஹைட் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இப்போ கஸ்டமர் வந்து ஒரு மினிமம் கேஜிஸில் ஒரு டால் கேக் வேணும் அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் இந்த மாதிரி 5 இன்ச் டின் அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு கேக் நல்லா வந்து ஹைட்டாக டாலாக கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6 இன்ச் டின். இதில் நம்ம வந்து 1/2 kg கேக் வந்து நம்ம பேக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து 7 இன்ச் டின்னில் வந்து 3/4 கிலோ கேக் வந்து 3/4 கிலோ கேக் வந்து நம்ம பேக் பண்ணிக்கலாம். அடுத்தது 8 இன்ச் டின்னில் வந்து 1 kg கேக் வந்து நம்ம பேக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 9 இன்ச் டின்னில் வந்து பார்த்திங்கன்னா 1.5 கிலோ கேக் வந்து நம்ம பேக் பண்ணி எடுத்துக்க முடியும். அண்ட் 10 இன்ச் டின்னில் வந்து பார்த்திங்கன்னா 2 kg கேக் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். 11 இன்ச் டின்னில் 2.5 kg கேக் நம்ம பேக் பண்ணலாம். அண்ட் 12 இன்ச் டின்னில் வந்து பார்த்திங்கன்னா 3 kg கேக் நம்ம பேக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். 3 இன்ச் டின்லேருந்து 12 இன்ச் டின் வரைக்கும் நம்மளுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் டின்ஸ். இதுவும் அதே மாதிரி தான், சர்க்கிள் டின் மாதிரி தான். 3 இன்ச்லேருந்து 12 இன்ச் டின் வரைக்கும் இருக்குது. மெயின் டிஃப்ரென்ஸ் வந்து சர்க்கிள் அண்ட் ஸ்கொயர் டின்க்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1/2 kg கேக் எடுத்துக்கோங்க. சர்க்கிள் டின்னில் வந்து பார்த்திங்கன்னா 1/2 kg கேக் வந்து நம்ம 6 இன்ச் டின்னில் பேக் பண்ணுவோம். அதுவே ஸ்கொயர் கேக் பண்ணும்போது அதுவே 1/2 kg ஸ்கொயர் கேக் பண்ணும்போது நீங்கள் 5 இன்ச் டின்னில் தான் பேக் பண்ணி எடுப்பீங்க. இதுதான் அதோட மெயின் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? ரெக்டாங்கிள் இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ரெக்டாங்கிள் டின்ஸ் இருக்குது. அது நம்ம மெயினாக வந்து ப்ரௌனிஸ் பண்ணுறதுக்கு இல்லை பீஸ் கேக்ஸ் வந்து நம்ம பண்ணுறதுக்கெல்லாம் அது வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுவும் நிறைய சைஸஸில் வந்து இருக்குது. உங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஹார்ட் ஷேப் டின்ஸ் இருக்குது, டால் டின்ஸ் இருக்குது, அந்த மாதிரி நிறைய டின்ஸ் இருக்குது. அது எல்லாமே மெஷர்மெண்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி இந்த டின் சைஸஸ் தான் வந்து நம்மளுக்கு வரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பட்டர் பேப்பர் பற்றி பார்க்க போகிறோம். பட்டர் பேப்பரோட யூசேஜ் வந்து நான் உங்களுக்கு டூல்ஸ் கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன். ஸோ அதை நம்ம வந்து எப்படி டின்ஸில் ப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே வந்து ஒரு சர்க்கிள் டின் வந்து எடுத்திருக்கேன். 6 இன்ச் சர்க்கிள் டின் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ பட்டர் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதை வந்து அந்த டின் வந்து அப்சைட் டவுன் பண்ணிவிட்டு நான் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி அந்த பேப்பரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு டின்னோட ஷேப்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டீங்கன்னா கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். பாருங்கள், ஒரு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சர்க்கிள் ஷேப் நம்மளுக்கு கிடச்சிருக்கும். அதை நீங்கள் டின்னில் ஈஸியாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சர்க்கிள் ஷேப் கட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்குது பார்த்தீங்களா பட்டர் பேப்பர், அதை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேணாம். அது இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிவிட்டு நான் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி டின்னை சுற்றியும் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம்.
இன்னொரு மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் கேக் டின்னை வந்து அப்சைட் டவுன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பட்டர் பேப்பர் வச்சு மேலே ஒரு இம்ப்ரெஷன் மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்கள், அந்த சர்க்கிள் கேக் டின்னோட பேஸ் வந்து நம்மளுக்கு அப்படியே தெரியுது. ஸோ இதை நம்ம வந்து ஒரு சிசர் வச்சு நல்லா அந்த இம்ப்ரெஷன் தெரிகிற இடத்துல ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து அதை நம்ம டின்னில் ப்ளேஸ் பண்ணிக்கிட்டோன்னா இதுவும் ஒரு மெத்தட். இந்த மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓடிஜி பார்க்கலாம். ஓடிஜினாலே ஓவன் டோஸ்ட் கிரில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா மார்ஃபி ரிச்சர்ட் பிராண்டு 30 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஓடிஜி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓப்பன் பண்ணி நம்ம வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே வந்து 3 கம்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி இருக்குது பார்த்திங்களா. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பேக் பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி பேக்கிங் ட்ரேயை வந்து நம்ம எந்த லேயரில் வேணுமோ அதில் வச்சு நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். வந்து பார்த்திங்கன்னா இது ஒயர் ரேக். நான் வந்து தனியாக உங்களுக்கு வந்து ஒயர் ரேக் பிளாக் கலரில் காமிச்சிருப்பேன் டூல்ஸ் கிளாஸில். இது வந்து ஓடிஜிலேயே இன்பில்ட்டாக இருக்கக்கூடிய ஒயர் ரேக். இதில் தான் நம்ம வந்து கேக் டின்ஸ் எல்லாமே வந்து டேரெக்டாக வச்சு நம்ம வந்து பேக் பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கிங் ட்ரே. இதில் வந்து மேலே பட்டர் ஷீட் போட்டு நம்ம வந்து குக்கீஸ், மெக்ரூன்ஸ், ரஷ்யன் ஹனி கேக், பன், பீஸா இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து இதில் நம்ம பேக் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ராட்ஸம். இது க்ரியேட் பண்ணுற ஹீட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கேக் ஆகட்டும் இல்லை என்ன ஐட்டம் நம்ம உள்ளே வைக்கிறதுனாலும் அது வந்து பேக் ஆகி நம்மளுக்கு கிடைக்குது. கீழே 2 ராட் இருக்கும். அதே மாதிரி மேலே டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா 2 ராட் வந்து நம்மளுக்கு இருக்கும். இதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரே மாதிரி இருக்குது. இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பட்டர் இல்லை ஏதாச்சும் ஆயில்ஸ் மாதிரி அந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம அப்ளை பண்ணும்போது அதோட ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாம் வந்து இங்கே கீழே கலெக்ட் ஆகும். நம்ம இந்த ட்ரேயை தனியாக ரிமூவ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே 2 சைடும் வந்து ஒரு ஹோல்ஸ் மாதிரி தெரியுது பார்த்திங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா க்ரில் செட்டப். அதில் தான் நம்ம வந்து அந்த க்ரில்லோட ஸ்கியூவர் மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதை நம்ம வந்து ஃபிட் பண்ணி ஒரு சிக்கன் இன்சர்ட் பண்ணி நம்ம இதில் வந்து இதுலேயே வந்து அந்த ஷாப்ஸ்லாம் நம்ம பார்க்குற மாதிரி க்ரில் சிக்கன் மாதிரி நம்ம இதிலேயே செட்டப் பண்ணி க்ரில் பண்ணிக்கலாம். இது வந்து ஒன்றும் இல்லைங்க, க்ரில்லாம் நம்ம க்ரில் சிக்கன் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப சூடாக இருக்கும் இல்லையா. ஸோ அதை நம்ம வந்து வெளியில் எடுக்கிறதுக்கான ஒரு டாங் இதை வச்சு நம்ம வெளியில் எடுப்போம். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக்கிங் ஒயர் ரேக் இருக்கு இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம சூடாக இருக்கும்போது வெளியில் இழுக்கிறதுக்கான ஒரு டாங் வந்து இந்த டாங்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் 3 நாப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து டெம்பரேச்சர் சிம்பிள் போட்டிருக்கு. ஸோ ஆப்வியஸாக டெம்பரேச்சர் நாப் தான் அது. இதில் 0 டிகிரி செல்சியஸ்லேருந்து நம்மளுக்கு 200 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. நான் வந்து ஒரு கேக் பேக் பண்ணும்போது என்ன பண்ணுவேன்னா 150லேருந்து 200க்குள்ளே வந்து நான் இன்பிட்வீனில் டெம்பரேச்சர் செட் பண்ணிக்குவேன். அதாவது 180 டிகிரி செல்சியஸ் அந்த மாதிரி வந்து நான் டெம்பரேச்சர் செட் பண்ணிக்குவேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் நாப். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பொசிஷனில் இருக்குது. ஆஃப்னால் நம்மளுக்கு தெரியும் எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே நடக்கலை. ஸோ டாப் ராட் பாட்டம் ராட் எல்லாமே வந்து ஆஃபில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேக் மோட் வந்து பார்த்திங்கன்னா பேக் மோட் அப்போ வந்து பார்த்திங்கன்னா பாட்டம் காயில் மட்டுமே நம்மளுக்கு ஆனில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து மெயினாக நம்ம கேக் பேக் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த மோட் தான் நம்ம வந்து செட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு க்ரில் அண்ட் கன்வென்ஷன் மோட். இது வந்து க்ரில் ப்ளஸ் பேக்கிங் ரோஸ்டிங் இது எல்லாமே வந்து நம்ம பண்ணுறதுக்கு இந்த மோட் செட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டோஸ்ட் மோட் அப்போ வந்து பார்த்திங்கன்னா டாப் அண்ட் பாட்டம் காயில் ரெண்டுமே வந்து ஆனில் இருக்கும். இது நம்ம மெயினாக வந்து ப்ரெட்டு பீஸா அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு நம்ம டோஸ்ட் மோட் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரோஸ்ட் அண்ட் கன்வென்ஷன் மோட். இதை நம்ம வந்து என்ன ஐட்டம் வந்து நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோமோ அதுவும் பண்ணிக்கலாம். ப்ளஸ் பேக்கிங் அந்த மாதிரியும் வந்து நம்ம கன்வென்ஷன் பண்ணியும் நம்ம பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரோஸ்ட் மோட். இது அதே மாதிரி தான் சிக்கன் பன்னீர் அந்த மாதிரி என்ன ஐட்டம்ஸ் வேணுமோ அதை நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும்னா இந்த மோட் நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டைமர் நாப். இதில் வந்து நீங்கள் என்ன பேக் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டைமர் வந்து இதில் செட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் 0லேருந்து 60 மினிட்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு டைமர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் வந்து
இருக்குது. இப்போ நான் ஒரு 1/2 kg கேக் பேக் பண்ணுறேன்னா அதுக்கு ஒரு 30 minutes தேவைப்படும். நான் என்ன பண்ணுவேன்னா ஃபர்ஸ்ட்டு 20 minutes வந்து பாட்டம் காயில் மட்டும் ஆனில் போட்டுப்பேன், அதாவது பேக் மோடில் போட்டுப்பேன். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் 10 minutes மட்டும் டாப் அண்ட் பாட்டம் காயில், அதாவது டோஸ்ட் மோடில் வந்து நான் போட்டு வச்சுப்பேன். நான் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து 30 minutes அப்படின்னு வந்து டைமர் செட் பண்ண மாட்டேன். 20 minutes வந்து ஃபஸ்ட்டு பேக் மோடுக்கு டைமர் வந்து நான் செட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் வந்து அந்த 20 minutes முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து நெக்ஸ்ட்டு டோஸ்ட் மோடுக்கு 10 minutes செட் பண்ணிப்பேன். ஏன்னா வந்து டோட்டலாக 30 minutes நம்ம கொடுக்கும்போது 20 minutes ஆயிடுச்சான்னு வந்து பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி பண்ணும்போது நமக்கு இன்னுமே கம்ஃபர்டபுளாக ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக் டைமர் அப்படின்றதுனால ஒன்ஸ் செட் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து ரீசெட் பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்கேஸ் ஏதாச்சும் பவர் ஆஃப் அந்த மாதிரி வந்து நடக்குது நடுவில் அப்படின்னா வந்து நீங்கள் எதுவும் வந்து அந்த 0க்கு கொண்டு வர தேவையில்ல. ஜஸ்ட் பவர் ஆஃப் மட்டும் பண்ணாலே போதும், அதுவே வந்து அந்த டைமர் 0க்கு நம்மளுக்கு ரீசெட் ஆகிக்கும். நெக்ஸ்ட் வந்து ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 150 degree Celsiusலேருந்து 200 degree Celsiusக்குள்ளே இதுக்கு இன்பிட்வீனில் வந்து நீங்கள் ப்ரீ ஹீட் டெம்பரேச்சர் செட் பண்ணிக்கலாம். அண்ட் கண்டிப்பாக வந்து ஒரு 10 minutes ஆச்சு ஓடிஜி வந்து ப்ரீ ஹீட் ஆகிருக்கணும். அது ஆகாமல் நீங்கள் பேக் பண்ணவே பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேஸ் ஸ்டவ் செட்டப் பார்த்துடலாம். இது வந்து ஒரு சிம்பிளான செட்டப் தான். இந்த மாதிரி ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. கீழே வந்து நான் போட்டுக்கிற மாதிரி உப்பு வந்து கல்லுப்பு எடுத்திருக்கேன். அது வந்து எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி போட்டுக்கோங்க. இது கல்லுப்பு வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணும்போது யூஸ் பண்ணிட்டு தான், அதே தான் நான் இப்போயும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வந்து உப்பு சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா தேவையில்ல, அதே உப்பு நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு அந்த பேஸ்க்கும் நம்மளுக்கு டின்க்கும் ஒரு கேப் இழுக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட் மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்து அதை சென்டராக வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம பேக் பண்ண போகிற டின்னை வந்து இதில் வைக்க போகிறோம். இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா அந்த கீழே வச்சுருக்கிற சர்க்கிள் வந்து நம்ம டின்னோட சைஸை விட சின்னதாக இருக்கணும், இல்லைனா டின் வந்து அந்த சர்க்கிள்குள்ளே நம்மளுக்கு போயிடும். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இது வந்து க்ளோஸ் பண்ணி இப்போ வச்சிடலாம். இதுதான் வந்து கேஸ் ஸ்டவ் செட்டப். இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம இருக்கிறதுலே ஃப்ளேம் வந்து பர்னர் ஃப்ளேம் வந்து லோவாக இதாகிற ஃப்ளேமில் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. இதே செட்டப் தான் ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்கு. கேக் டின் இல்லாமல் ஒரு 10 minutes வந்து ப்ரீ ஹீட் போட்டுட்டு அதுக்கப்புறம் கேக் டின்னில் பேட்டர் ஃபில் பண்ணி நான் ப்ளேஸ் பண்ண மாதிரி வச்சுட்டு என்ன டைமிங் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சு நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு இன்றைக்கோட கிளாஸ் முடிஞ்சிச்சு. இந்த கிளாஸில் உங்களுக்கு கேக் டின்ஸ், பட்டர் பேப்பர் அண்ட் ஓடிஜி கேஸ் ஸ்டவ் பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த கிளாஸில் உங்களுக்கு ஏதாச்சும் queries இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நான் பதில் சொல்கிறேன். இந்த மாதிரி ஹோம்மேடாக குக்கீஸ், ப்ரௌனீஸ், சாக்லேட்ஸ் எல்லாமே ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கில் டெலிவரி கொடுத்துட்ருக்கோம். கூடவே பார்ட்டி கார்னர், கேக் ஆர்டர்ஸ், கப் கேக் ஆர்டர்ஸ் எல்லாமே வித்தின் சென்னை நம்ம வந்து எடுத்துகிட்ருக்கோம். நீங்களும் டேஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே தெரியுற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி தரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட மிஸ்ஸஸ் ஹோம் குக் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.